உண்மையிலே ஜனநாயகன் ஏன் ரிலீஸ் ஆகலை, அதை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் என்ன, சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி மெமோரியல் ஆஸ்டமில் January 9 to 12. Click the link below and register. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஜனவரி 9 இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற காலையில் டைம் ஜனநாயகன் படம் வெளியாகி தேட்டர் முழுக்க பிளாஸ்ட் அப்படின்ற அளவுக்கான ரசிகர்கள் வந்து அதை கொண்டாடி தள்ளியிருப்பாங்க. பட்டாசுகள் வெடிக்கப்பட்டு ஒட்டுமொத்த தமிழகமே வந்து ஒரு மகிழ்ச்சி ஆரவாளத்தில், குறிப்பாக விஜய் ரசிகர்கள் ஒரு உச்சபட்ச செலிப்ரேஷனில் இருந்திருப்பாங்க. அந்த காட்சிகளை தான் எல்லா ஊடகங்களும் சமூக வலைதள சேனல்களும் வந்து பதிவு செஞ்சு அந்த காட்சிகளை வந்து அவங்களுடைய சேனல்களையும் திரையிலும் வந்து காட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் விஜய் நடிக்க மாட்டார், இதுதான் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற ஹேஷ்டேக்ல மூலமாக இந்த படம் வந்து வெளியாக இருந்தது. ஸோ ரசிகர்கள் கொண்டாட காத்துட்டு இருந்த இந்த சமயத்தில் படம் வெளியாகாது, அதனுடைய வெளியீட்டு தேதி தள்ளி வைக்கப்படுது அப்படின்னு தயாரிப்பு நிறுவனத்திலேருந்து ஒரு அறிக்கை வருது. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு வெறிச்சோடிய காட்சிகளை தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்குறோம். திரையரங்குகள் கொண்டாட்டத்துடைய மகிழ்ச்சி உச்சபட்சத்தில் இருந்திருக்க வேண்டிய திரையரங்குகள் வந்து இன்னைக்கு வெறிச்சோடி காணப்படுறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. உண்மையிலே ஜனநாயகன் ஏன் ரிலீஸ் ஆகலை, அதை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் என்ன, சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல சட்ட ரீதியிலான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜனநாயகனுக்கு இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் வரலை. ஒரு படம் வெளியாகணும் அப்படின்னா சென்சார் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். சென்சார் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். இதுதான் வந்து மத்திய அரசுடைய சட்டம். ஜனநாயகனுக்கு இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல. தயாரிப்பு நிறுவனமும் எவ்வளவோ முயற்சிக்கிறாங்க. டிசம்பர் 19ஆம் தேதி சென்சார் போர்டு இந்த படத்தை பார்க்குறாங்க. டிசம்பர் 22ஆம் தேதி இந்த படத்தில் ஒரு 27 இடங்களில் கட்ஸ் வந்து சொல்கிறாங்க. சில இடங்களில் மியூட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிறைய வசனங்களை வந்து நீக்கணும், நிறைய அரசியல் வசனங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் நீக்கணுங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை நீக்கி சில இடங்களில் மியூட் பண்ணி படத்தை நிறுவனம் வந்து திரும்ப கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் விடுமுறை வருது. அதுக்கப்புறம் தயாரிப்பு நிறுவனம் எவ்வளவோ சென்சார் போர்டை வந்து என்ன ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அவங்க தரப்புல இருந்து எந்த விதமான பதிலுமே வரலை. ரிலீஸ் தேதி நெருங்கிக்கிட்டு இருக்கு. தயாரிப்பு நிறுவனம் பொறுத்தது போதுண்டா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி விவகாரத்தை கோர்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்களுடைய படத்துக்கான சென்சாரை வந்து நீங்கள் கொடுக்க சொல்லி உத்தரவிடணும் அப்படின்னு நீதிமன்றத்தை வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நாடுறாங்க. ஸோ அப்போ விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விவகாரம் வந்து ஏன் இவ்வளோ தாமதமாகுது, என்ன சிக்கல், தணிக்கை வாரியம் தொடர்பான விளக்கம் கொடுங்க, இந்த வழக்கு வந்து ஒரு நாள் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு நேற்று இந்த வழக்கு திரும்பவும் நீதியரசர் ஆஷா முன்னாடி வந்து விசாரணைக்கு வருது. அங்கே 2 தரப்புலையும், தயாரிப்பு நிறுவனம் தரப்புலையும் சரி, மத்திய அரசுடைய தணிக்கை வாரியம் தரப்புலையும் சரி, கடுமையான வாதங்கள் வந்து முன்வைக்கப்படுது. தயாரிப்பு நிறுவனங்கள் தரப்பில் ஏற்கனவே அங்கே 4 பேர் ஒத்துக்கிட்டாங்க, யூபைஏ தர ஒத்துக்கிட்டாங்க, ஒருத்தர் மட்டும்தான் முரண்டு பிடிச்சாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே மெஜாரிட்டி வந்ததுக்கப்புறம் ஏன் படத்துக்கான இது கொடுக்காம இருக்காங்க? அட் சேம் டைம் டிசம்பர் 22ஆம் தேதி அவங்க சொன்ன எல்லா கட்ஸையும் நாங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா ஜனவரி 5ஆம் தேதி தான் வந்து எங்களுக்கு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து இந்த படத்தை அனுப்பிட்டோம்னு வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் கழிச்சு இதை சொல்ல வேண்டிய தேவை என்ன வருது? ஏன்னா நாங்கள் 9ஆம் தேதி படத்தை வெளியிடுறதுக்கான திட்டங்களை வச்சுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 500 கோடி அளவுக்கு இந்த படத்தில் வந்து முதலீடு நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸோ இப்படி சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறது, எங்களுடைய நிறைய பிஸ்னஸ் பாதிக்கப்படுது அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. அட் சேம் டைம் உடனடியாக இந்த படத்துக்கு வந்து நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் வழங்க உத்தரவிடணும் அப்படின்னும் வந்து தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தீவிரமான ஆர்கியூமெண்ட் வந்து வைக்கப்படுது. இன்னொன்று, தணிக்கை வாரியம் தரப்பில் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த படத்தில் மத்திய பாதுகாப்பு படை தொடர்பான அந்த எம்பளம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அது சரியாக தான் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலிங்காக நாங்கள் வந்து கேட்டிருக்கோமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே அதில் இல்லை. ஸோ அதனால தான் எங்களுக்கு அதை பயன்படுத்தலாமான ஒரு சந்தேகம் இருந்தது. இதை பயன்படுத்தி இதை எப்படி கொடுக்கலாங்கிற ஒரு டவுட் இருந்தது. அதனால தான் நாங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். ஜனவரி 5ஆம் தேதியே நாங்கள் வந்து இதை படக்குழுவுக்கு வந்து தெரிவிச்சிட்டோம் அப்படின்னும் சென்சார் போர்டு வந்து சொல்லியிருக்காங்க. அட் சேம் டைம் வந்து நீங்கள் ரிலீஸ் தேதியை போட்டுட்டு நீங்கள் படத்தை சென்சார் கொடுக்கணுங்கிறது எந்த சட்டமுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு 9ஆம் தேதி ரிலீஸுங்கிறதுனால எங்களுடைய சட்டத்திட்டங்களை நாங்கள் வந்து மீற முடியாது அப்படின்னும் தயாரிப்பு நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. அட் சேம் டைம்
இப்போ நான் 5 பேர் படம் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் 4 பேர் செலக்டட் உறுப்பினர், ஒருத்தர் ஆர்ஓ அவங்க படம் பார்ப்பாங்க. யார் அப்ஜெக்ஷன் சொன்னாலும் ஆர்ஓ வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறதுக்கான அதிகாரம் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த மெஜாரிட்டின்ற மாதிரியான கான்செப்ட்லாம் அதில் வந்து உள்ளுக்குள்ளே வரவே வராது. ஸோ நாங்கள் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து இதை ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து அனுப்பிட்டோம். ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி உடனடியாக இந்த வேலையெல்லாம் நடக்காது. இது அரசுடைய ப்ரொசீஜர். 2லிருந்து 3 வார கால அவகாசம் வந்து எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிவைசிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 20 நாள் வரைக்கும் தேவைப்படும். அதுக்கப்புறம் நாங்கள் படம் பார்த்துட்டு நாங்கள் கிளாரிஃபை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து படத்துக்கு வந்து சென்சார் கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து அவங்க தெளிவாக மத்திய அரசு தரப்பில் சொல்லிட்டாங்க. ஆனால் தயாரிப்பு நிறுவனம் உடனடியாக நீங்கள் சென்சார் கொடுக்க உத்தரவிடுங்க அப்படின்ற அவங்களும் அவங்களுடைய பெயரை வச்சாங்க. இந்த தீர்ப்பு படம் வெளியாக இன்று காலை வந்து வரதா வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னும் தீர்ப்புகள் நம்ம பேசிட்டு இருந்த சமயத்தில் தீர்ப்புகள் கூட வந்திருக்கலாம். ஸோ தீர்ப்புகள் வந்து அதனால ஸோ ஜனவரி 9ஆம் தேதி தான் உங்களுக்கு தீர்ப்பு ரிலீஸ். அன்னைக்கு தான் தீர்ப்புனா கட்டாயம் படத்தை வந்து ரிலீஸ் செய்ய முடியாது. ஏன்னா தேட்டர்கள் வந்து தேட்டருக்காரங்க ஓவர்சீஸ் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கனால தயாரிப்பு நிறுவனம் வந்து நேற்றே வந்து இந்த படத்தை வந்து நாங்கள் தள்ளி வைக்கிறோம், இது ரிலீஸ் டேட்டை தள்ளி வைக்கிறோம் அவங்களாம் வந்து அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா சென்சார் முடிஞ்சு வந்து அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நகர்ந்துட்டாங்க. இதுதான் சட்ட ரீதியிலான ஜனநாயகனுக்குள்ள நடந்த விவகாரங்கள். தணிக்கை வாரியம் ஒரு தகவல் சொல்றாங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு சொல்றாங்க. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குன்னு தெரியல. ஒருவேளை நீதிமன்றம் அவங்களுக்கு சென்சார் கொடுக்கலாம், அவங்களுடைய படத்தை சென்சார் கொடுக்க அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பொங்கலுக்குள்ளேயே ஜனவரி 14 15 ஏன்னா ஒரு லாங் வீக்கெண்ட் இருக்கனால இதுக்குள்ளேயே திரைக்கு கொண்டு வர திட்டமிடுறாங்களா, இல்லை 22 26ன்னு நிறைய தேதிகள் ஹேஷியமாக உலா வந்துட்டு இருக்கு. அதில் ஏதாவது ஒரு தேதியை அவங்க பிக் பண்ணுறாங்களா அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. இது வந்து சட்ட ரீதியிலான விவகாரம். அரசியல் ரீதியிலான விவகாரங்களை பார்க்கும்போது இது வந்து விஜயை முடக்கிறதுக்கான ஒரு திட்டம். பாஜக வந்து விஜயை வந்து தங்கள் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கு அவருடைய படம் மூலமாக வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு காங்கிரஸுடைய தமிழ்நாடு காங்கிரஸுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்திலேயே அதுக்கான கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. எல்லா தரப்புல இருந்தும் விஜய்க்கு வந்து ஆதரவு குரல்கள் வருது. இண்டஸ்ட்ரியில பெரிய அளவுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னா கூட இன்னைக்கு ஒரு சில நடிகர்கள் பேசுறாங்க. ஏன் நடிகர்கள் பேச மாட்டாங்க அப்படின்னா விஜய் யாருக்கு ஆதரவா நின்றுருக்காரு, யாருக்கு ஆதரவா பேசியிருக்காரு, அதனால அவருக்கு யாரும் ஆதரவு தெரிவிக்கல அப்படின்ற குரல்களும் வந்து வந்துட்டு தான் இருக்கு. அதையும் நாம வந்து புறந்தள்ள முடியாது. ஸோ ஜனவரி 12ஆம் தேதி வந்து விஜய் இந்த கரூர் வழக்கு தொடர்பாக சிபிஐ முன்னாடி ஆஜராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த படம் சென்சார் ஆகிறதுனால கிளியராகவே இது பாஜக வந்து விஜயை பழி வாங்குறாங்க. பாஜக எப்படியாவது இந்த கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வந்துடணுன்ற முனைப்பில் இருக்காங்க. அதுதான் இந்த நெருக்கடிகள் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இதனுடைய கிளாரிஃபிகேஷன் வாங்கி ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடும் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் கேட்கறத நம்ம அந்த ஆதங்கத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவங்க சட்டப்படி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு நகர்த்திட்டாங்க. அரசியல் ரீதியாக இதுக்கு பின்னாடி பாஜக தான் இருக்குங்கிறது தான் எல்லா தரப்பு மக்களுடைய என்னமா இருக்கு. மக்கள் அதை தான் யோசிக்கிறாங்க. ஏன் பாஜக விஜய் பழி வாங்குது அப்படின்னு தான் வந்து எல்லாருமே வந்து கேட்குறாங்க. ஒருவேளை பாஜக விஜய் பழி வாங்குறதுனால காங்கிரஸ் வந்து இதுக்கு டிஃபெண்ட் பண்ணுதா அப்படிங்கிறதும் நமக்கு வந்து பல சந்தேகங்கள் அதுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே சின்ன சின்ன அங்கங்கே உரசல்கள்லாம் இருந்துட்டு இருக்க சமயத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் விஜய் தொடர்பான இந்த விவகாரத்துக்கு அஃப்கோர்ஸ் மற்ற தலைவர்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பட் இங்கே ஒரு சின்ன சின்ன முரண்பாடு இருக்கும்போது அப்போ காங்கிரஸ் இந்த ஸ்டாண்ட் எடுக்கும்போது இன்னும் அது வந்து பல விதமான பேசுபொருள்களை வந்து திமுக கூட்டணிக்குள்ளேயும் அரசியல் அரங்கத்திலையும் வந்து உருவாக்கி இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் இது வந்து பாஜக தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கங்கிறது தாவேக்காவினருடைய அனுதாபமாக இருக்குது. ஆனால் தாவேக்காவினர் வெளிப்படையாக அதை பற்றி பேச மாட்டாங்க. யாரோ ஒருவர் தடிக்கிறார், எதற்கோ செய்கிறார், முன்பு ஒரு காலத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்களே தவிர பாஜக தான் எங்களை பழி வாங்குதுங்கிற அந்த இடத்துக்கு தாவேக்காவினர் வந்து இன்னும் வரல. வெளிப்படையாக வந்து பேசவே இல்லை. தலைவா பட விவகாரம் தொடர்பாக விஜய் வந்து வெளிப்படையாக அந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து இது பண்ணதுக்காக விஜயே வந்து அப்போ வந்து திரு ஜெயலலிதா அவர்களை சந்தித்து பேசி இந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு எவ்வளோ முயற்சிச்சாருங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த நொடி வரைக்கும் விஜய் வந்து எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்கல. நான் தான் நடிச்சு கொடுத்துட்டேன்ல, இதுக்கப்புறம் எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் இதையும் அரசியல் நோக்கி நகர்ந்துட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்கிற இடத்துக்கு விஜய் போறாரா அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியலை. ஸோ ஜனநாயகனை ஒட்டி இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ நீதிமன்ற தீர்ப்பு எப்படி இருக்கும், படம் எப்போ வெளியே வரும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட ஆதரவு எதிர்பார்ப்பாக இருக்குது. படம் வெளியாகிற நாள் தான் எங்களுக்கு பொங்கல் அப்படின்னு ரசிகர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தணிக்கை வாரியம் எங்களுடைய வேலையை தான் நாங்கள் செஞ்சுருக்கோம், இதில் எங்களுக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு பாஜகவும் இதில் வந்து கை கழுவுறாங்க. ஸோ உண்மையில் ஜனநாயகன் படத்துக்கு வெளியீட்டுக்கு என்னதான் சிக்கல் அப்படிங்கிறத வந்து நம்ம நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஹாஸ்டல்,
January 9 to 12. Click the link below and register. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.